இப்போ 11 மாதிரி திரைப்படங்கள் வந்து உடனே ஓடிடி உள்ளே எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு நல்ல புதுசான கதையாக இருக்குன்னு உள்ளே எடுத்துருவாங்கல்ல. ஸோ த்ரில்லர் எப்போவுமே ஹாட் கேக் சேலபிள் தான். ஆனால் அது வந்து நீங்கள் பழைய ஃபார்மேட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எந்த ஊர்லேருந்து வேணா எனக்கு ஒரு குவாலிட்டி நான் வச்சிருக்கேன், அந்த குவாலிட்டியில் ஸ்டேஜர் திங்ஸும் ஒன்று தான், மணி வேஸ்ட்டும் ஒன்று தான், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டும் ஒன்று தான். லைக் வந்து இப்போ குட் பேட் அக்லியில் வந்து இளையராஜா சாங் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துச்சுல. ஸோ அந்த இஷ்யூ வரும்போது என் சேனல் ஓடிடி என்ன பண்ணுவாங்கன்னா, இது நாங்கள் இன்டிமிட்டிக்குள்ளே வரமாட்டோம், அது எங்கள் அக்ரிமெண்ட்டில் கிடையாது, நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணின்னு சொல்லி ப்ரொடியூசர் பக்கம் அந்த பாலை தள்ளி விட்டுருவாங்க. இப்போது அந்த இஷ்யூ வந்து ப்ரொடியூசர் தான் ஃபேஸ் பண்ணணும். கடைசி விவசாயம் ஒரு சிறந்த படங்கள், சம படம் இல்லையா. இந்த பக்கம் லவ் டுடேவும் ஒரு சிறந்த படம், ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படம். ஓகேங்களா, நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் சேர்க்கணும்னா இப்போ லவ் டுடே ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வருது, கடைசி விவசாயமாக ஸ்கிரிப்ட் வருதுன்னா அப்யூஸாக ஒரு கம்பெனி வந்து லவ் டுடே தான் சூஸ் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு பிச் டேக்குங்கிறது பிச் பைபிள், பிச் டேக் நிறைய சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஃபார்மேட். இன்னைக்கு அதான் முதல் கட்டம். உங்களோட விசிட்டிங் கார்டுனா பிச் டேக் தான் உங்கள் விசிட்டிங் கார்டு. மற்றபடி நீங்கள் பண்ண ஒர்க்லாம் அதுக்கப்புறம் தான் வருமே. ஸோ அப்போ விஷுவலாகவும் ஆடியோவும் நீங்கள் ரொம்ப தரமாக இருந்தீங்கன்னா ஓடிடி உங்கள் படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க, உடனே வாங்கிக்குவாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஓடிடியில் அப்படி கிடையாது. நீங்கள் மினிமம் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்கிரிப்டை அனுப்பி அது ஷூட் போகிறதுக்கே மினிமம் 1.5 years ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஓடிடிக்கு நீங்கள் படத்தை பிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து நல்ல விஷுவல் குவாலிட்டியாக அந்த படத்தை நீங்கள் கொடுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஆடியோ வந்து லோக்கல் டப்பிங்கில் பண்ணிடலாம், 2.1 பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல குவாலிட்டியான டப்பிங் இம்பார்ட்டன்ட். இப்போது எல்லாருமே ஸ்கிரிப்ட் அனுப்புவாங்கள்ல, அதில் வந்து பாதி ஸ்கிரிப்ட் எப்படி ரிஜெக்ட் ஆகும்னா, அந்த ஸ்கிரிப்ட்லேயே ரிஜிஸ்டர்டாக நான் ரிஜிஸ்டர்டான்னு கேட்டிருக்கோம். நான் ரிஜிஸ்டர்ட்னா முதல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே உங்களுக்கு 8 months ஆகும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கதை சொல்லி ஓகே பண்ணி அப்ரூவல் ஆகி மேலிடத்துக்கு போய் நல்லா இருக்குன்னு ஓகே பண்ணி வரதுக்கே ஒரு 6 to 8 months உங்களுக்கு டைம் எடுக்கும். ஜாதியை மென்ஷன் பண்ணி சில படங்கள் வரும், அதை வந்து முதல்ல ரிஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜாதியை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, அதாவது ஏன் ஜாதி பெருசு நீங்கள்லாம் அந்த மாதிரி சில ஐடியாலஜியில் வருது இல்லையா. அது கதை படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இல்லை இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது கொண்டு போய் நம்ம ஏரின் பண்ணாலும் அது சேனலுக்கு ப்ராப்ளம் வரும், யாராவது போராட்டம் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர கதைகளை மோஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. ஹாய். இன்னைக்கு நிறைய பேர் வந்து படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமையே, ஏடியை ஒர்க் பண்ணாமையே நானும் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, அவங்களெல்லாம் வழிகாட்டுற மாதிரி தான் இந்த இன்டர்வியூ இருக்க போகுது. அதற்கு காரணம் ஓடிடியில் நிறைய பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண மற்றும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் டைரக்டராக இருக்கக்கூடிய ஆர்வா நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த ஓடிடி தளங்களில் இருக்கக்கூடிய ஸ்டோரி சூஸிங், அதில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை, கேள்விகளை நம்ம ஒன்றா முன்வைக்கலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லாருடைய பார்வையும் சினிமா தியேட்டரை தாண்டி ஓடிடி பக்கம் திரும்பி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ், இந்த ஜென்சி தலைமுறைக்கு குறிப்பாக. ஆனால் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு திறமைகளை கூட நானும் படம் பண்ண போகிறேன், நானும் ஓடிடியில் என்னுடைய திறமை நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புதுசாக சில ஐடியாலஜியோட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கதைகளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, முதல்ல ஒரு கதை எப்படி சூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஓடிடி பற்றி ஒரு சின்ன ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா. நம்மளும் இன்றைக்கி கதை அமிச்சா உடனே பிச்சின் ஆகிடும், உடனே ஓகே ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க. பட் இப்போ வந்து ஓடிடியில் வந்து ரொம்ப டஃபஸ்ட் ப்ராசஸாக அது ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஓடிடியில் இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு, வெப்சீரிஸ் பண்ணுறதுக்கு படம் பண்ண டைரக்டர்களே லைனில் நிற்கிறாங்க. ஏன்? அதாவது காரணம் அடுத்த ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா. இப்போ படம் பண்ண சில இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐலி வெப்சீரிஸ் எடுத்துக்கலாம். ஐலி வந்து பெரிய ஹிட்டு, பட் ஐலி பண்ணது வந்து ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர் தான் ஐலி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஓடிடிக்கு இப்போது 10 ஆப்ஷன் வருது, உங்கள்கிட்ட 10 ஆப்ஷன் வருது. 10 ஆப்ஷனில் யார் ஹை குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒன்றுமே பண்ணாத ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்புறதுக்கும் ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் அனுப்புறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணவங்களே லைனில் நிற்கிறாங்க நிறைய பேர். ஒரு படம் பண்ண டேரக்டர்ஸ், 2 படம் பண்ண டேரக்டர்ஸு ஓடிடிக்கு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு லைனில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது புதுமுக ஆட்கள் உடனே ஸ்கிரிப்ட் அனுப்பி உடனே ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நடக்காது. ஸோ அவங்க அனுப்பியிருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா ஓடிடி நமக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலையே, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸே வராது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் அனுப்பி உடனே ஓகே ஆடுன்றது வந்து அந்த மித்தே வேண்டாம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, ஸ்கிரிப்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா இப்போ வந்து
ஓடிடிக்குன்னு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லா சேனல்லையும் அனுப்ப முடியாது. இப்போ ஓடிடிக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்கும். லைக் வந்து எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ஒரு கதை வேணும், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான ஒரு கதை வேணும் அப்படின்னு ஓடிடி ஒரு ரெக்யூர்மெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ரெக்யூர்மெண்ட்குள்ளே ஃபிட்டின் வர கதைகள் மட்டும்தான் அந்த பீரியடில் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன கதை யார் சூஸ் பண்ணுறா, என்ன எப்போ தேவைப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சு அப்போ நீங்கள் பிச் பண்ணிங்கன்னா உங்களோட கதைகள் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஓடிடி வச்சுருக்கேன், ஒரு ஓடிடியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான கதை வேணும்னும் போது நீங்கள் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா கொண்டு வந்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன் காரணம்? இப்போ எனக்கு தேவை ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் ஜானரில் ஒரு கதை வேணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. ஏன்னா எனக்கு ஸ்பான்சர் வந்து ஹாஸ்பிட்டல் பிராண்ட் ஃபேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற கதை, டாக்டர்ஸ் வச்சு நடக்கிற கதையாக இருந்தால் நான் மார்க்கெட்டிங் பண்ணி ஈஸியாக ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுவேன். நான் ஒரு பிளானோகிராம் வச்சிருப்பேன்ல, அப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் கதைகள் தான் வேணும். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கோர்ட் ரூம் ட்ராமா அனுப்புறீங்க, ஒரு வந்து லவ் ஸ்கிரிப்ட் அனுப்புறீங்க, ஒரு த்ரில்லர் அனுப்புறீங்கன்னா எனக்கு இல்லை இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி ஆடியன்ஸ் அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க. இல்லை எங்க ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை ஓடிடி கொடுக்கறது கிடையாதுல்ல. ஓகே, இப்போ லைக் வந்து இப்போ ஹார்ட் பீட் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டும் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஒரு கதை தான். போலீஸ்னு ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற கதை தான். இது வந்து ஆடியன்ஸ் கேட்டு நீங்கள் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் செலக்ட் பண்ணி, நாங்கள் அப்ரூவல் பண்ணி, நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற, நாங்கள் மீன்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இவங்க செலக்ட் பண்ணி அப்ரூவல் பண்ணி வர கதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கறது கிடையாது. இப்போது சமீபத்தில் 10 சீரிஸ் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வருது. டெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 10மே ஆடியன்ஸ் கேட்டது கிடையாது. கம்பெனி கேட்டு கம்பெனி அப்ரூவல் பண்ணி கம்பெனி ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் ஹார்ட் பீட் ஒரு வெப் சீரிஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்பான்சர் ஈஸியாக வாங்கிடுவீங்க. போலீஸ் ஸ்டோரிக்கெல்லாம் யாரு ஸ்பான்சர் எப்படி கிடைக்கும்? இல்லை, இது வந்து லைக் வந்து போலீஸ் ஸ்பான்சர் கிடையாது. இப்போ கம்பெனி ஒரு ஜானர் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஓகே, இப்போ வந்து இங்க வந்து பிக் பாஸ்ல வந்து இங்க இன்னைக்கு ஒரு பிக் பாஸ் சும்மா ஷோ எடுத்துக்கும். அதுல இன்னைக்கு ஒரு 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 போட்டி நடத்துறாங்கன்னா அந்த போட்டி ஹிந்தியில வந்து தான் இருக்கும், ஆல்ரெடி இங்கிலீஷ்ல வந்து தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து இங்கே டவுன் பண்ணி இங்கேருந்து இங்கே கொண்டு வருவாங்கல்ல. இந்த போலீஸ் கான்செப்ட் கூட முன்னாடி ஹிந்தி ஓடிடியில் வந்து ஹிட் அடிச்சு தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு லாங்குவேஜ் ஹிட் அடிச்சு தான் இருக்கும். ஸோ அதை தமிழுக்கு கொண்டு வரும்போது இந்த 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 மாதிரி கான்செப்ட் அங்கே ஹிட் அடிச்சிருக்கு, ஸோ தமிழுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க இங்கே. ஸோ அப்படி தான் இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, முதல் கட்டமா என்ன மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுவீங்க? இப்போ சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி கதைகளை ரிஜெக்ட் பண்ணுவீங்க? உங்களோட நீடோட பொறுத்து தானா? அது நீடு தானா? ஆமாம், அதான் இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்ட் ஒரு கதை வேணும், ஒரு காலேஜ் பேஸ்ட் கதை வேணும், எனக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குன்னா பாஸ் முடிவு பண்றதா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்? பாஸ் மேலிடம் அவங்க சொல்றது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நடு சென்டர்னு இப்போ ஒரு சீரிஸ் ஒன்று வந்திருக்கு, கணக்காணும் காலங்கள் ஒரு சீரிஸ் வச்சுலாம். இப்போ எனக்கு ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு கதை வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நீங்க காலேஜ் கதையை கொண்டு போனீங்க ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஸ்கூல் பசங்களுக்குள்ள நீங்க என்னெல்லாம் நீங்க அதுதான் உங்களோட கிரியேட்டிவ் டேலண்ட். ஸ்கூல் பசங்களுக்குள்ள சண்டை வைக்கலாமா, லவ் வைக்கலாமா, அடிதடி வைக்கலாமா, ஆக்ஷன் வைக்கலாமா, என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களே, அதுதான் உங்களோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம். கம்பெனி வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு கதை கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வரலான்னு தான் உங்களோட கிரியேட்டிவ் டேலண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் அந்த கதை ஹிட் ஆகும். எப்படி ரிஜெக்ட் ஆகும், எப்படி ஓகே ஆகும்னா, இப்போ ஸ்கூலுக்குள்ளேனா ஒரு 7 கேரக்டர் 8 கேரக்டர் 10 கேரக்டர் நீங்கள் ABCன்னு வச்சுங்களேன், அதில் எவ்வளோக்குள்ள கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு கதை வந்து பிச்சுனாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பையன் ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு, அவன் லவ் பண்ணுற பொண்ணுன்னு ஒரு 10 கேரக்டர்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். அந்த 10 கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் அந்த கதை வந்து உங்களுக்கு டைவர்ட். சினிமாவுக்கு பண்ணுற கதையை நீங்கள் வெப் சீரிஸ்க்கு பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம சினிமாவில் வந்து ஒரு ஸ்டோரியை ஒரு தடவை சொல்கிறோம், ஒரு தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் சொல்கிறோன்னா அந்த ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் ஸ்டோரி கேட்பாங்க, எத்தனை பேர் அப்ரூவல் பண்ணணும், எப்போ அந்த ஸ்டோரி ஒன்ஸ் ஓகே ஆகும்? நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன். நான் சரிகமாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக பிச்சு நானேன். ஸோ அப்போ வந்து அங்கே கதை சொல்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. நானும் அதில் போயிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒருத்தரும் ஒரு 2-3 கதை சொன்னோம், நானும் ஒரு 4-5 கதை சொன்னேன். அதில் அவங்க ஒரு கதை பிக் பண்ணாங்க. ஸோ அந்த சூஸ் பண்ணது வந்து இருக்கிற டீம்லேயே இப்போ ஒரு 4th கேட்டகரின்னு வச்சுங்களேன், 1 2 3 4ன்னு வச்சுக்கோம். அதில் 4th கேட்டகரியில் இருக்கவங்க கதை கேட்டாங்க, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுறாங்க. இந்த கதையை அவங்க ஒரு சில கரெக்ஷன் சொல்லி நமக்கு வந்து மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 1 week 10 days டைம் எடுத்து அந்த கதையை அவங்க சொன்ன கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அந்த கதையை போய் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, 3rd கேட்டகரிக்கு அனுப்புவாங்க. அவங்க இருக்க மேலே ஒரு டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க. அவங்க சில ஒருத்தரா ஒரு டீமா? ஒருத்தர். அதாவது
கம்பெனியை பொறுத்து மாறும். இப்போ சரிகமலுக்குமே ஒருத்தர் 2 பேர், இதை நீங்கள் வேற பெரிய ஓடிடி போகும்போது ஒரு டீமாக இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒரு டீம், செகண்ட் கேட்டகரி ஒரு டீம், தேர்ட் கேட்டகரி ஒரு டீம், ஃபோர்த் ஒரு டீம் இருப்பாங்க. ஒவ்வொரு டீம்ல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 4-5 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. கிரியேட்டிவ் பர்சன்ஸ் மைண்டை பொறுத்து. ஸோ அவங்க அந்த கதை கேட்டு இல்லை இதெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கரெக்ஷன் சொல்லி அனுப்புவாங்க. அதை நம்ம ரெடி பண்ணிட்டு வரும்போது செகண்ட் கேடருக்கு போவோம். செகண்ட் கேரில் சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து மெயின் இப்போ சரிகமல பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி மேம் கிட்ட ஃபைனலாக என் கதை போகுது. அவங்க கதைக்கு நல்லா இருக்கா அருவா, இல்லை இந்த கரெக்ஷன்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க அப்ரூவல் பண்ணி அனுப்புறாங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே உங்களுக்கு 8 months ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கதை சொல்லி ஓகே பண்ணி அப்ரூவல் ஆகி மேலிடத்துக்கு போய் நல்லா இருக்குன்னு ஓகே பண்ணி வரதுக்கே ஒரு 6 to 8 months உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க சொல்ல கரெக்ஷன் நம்ம எடுக்கணும், அதை மாற்றணும், அதை சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கே இந்த டைம் ஆகும் வச்சுங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இப்போ அவங்க சொன்ன ஸ்கிரிப்டை ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஒருத்தர் வருவார். அவங்க அந்த ஸ்கிரிப்டில் வந்து இங்கே வந்து மார்க்கெட்டிங் எங்கெல்லாம் கொண்டு வரலாம், இந்த மார்க்கெட்டிங் எங்கெல்லாம் நம்ம ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீம் கூட டிஸ்கஷன் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன மாதிரி கேமரா போகலாம், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து ஹீரோ வந்து ஆட்டோ ஓட்டோனா வேணாம், ஒரு வந்து ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறோன்னா வச்சா நான் அந்த பிராண்ட் நான் வாங்கிடுவேன், இல்லை ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோன்னா வச்சா நான் ஹோட்டல் நேமை காட்டி நான் பிராண்ட் வாங்கிக்குவேன்னு சொல்லி ஸோ அவங்க ஐடியாஸ் இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வச்சிருக்க ஹீரோவை மாற்றி நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒர்க் பண்ண வச்சா சீன்ஸ் நான் மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு 1 month டைம் எடுக்கும். இதெல்லாம் டைம் எடுத்து மாற்றி அது ஸ்கிரிப்ட் பண்ணி அனுப்பணும். அது ஒரு 2 மாதம் எடுக்கும். ப்ளஸ் அந்த இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் யார் ஹீரோ ஹீரோயின் சாய்ஸஸ்னு ஒன்று போகணும். இப்போ அவங்க சேனலில் ஒர்க் பண்ணுற சில பேர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிடலாம், ஹீரோவான்னு கூப்பிடலான்னு நினைப்பாங்க, அப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ் கூப்பிடலான்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ சாய்ஸஸ் போகும், ஹீரோயின் சாய்ஸஸ் போகும். ஸோ மினிமம் 1 to 1.5 years ஆகும். நான் சொல்கிறது சரிகமா மாதிரி நான் ஓடிடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் பெரிய பெரிய ஓடிடிலாம் ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்து. ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஓடிடியில் படம் பண்ணுறது தான் கஷ்டம், சினிமாவில் ரொம்ப ஈஸி. உண்மைதான். நீங்கள் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணுறீங்க, கதை சொல்கிறீங்க, அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இதை மாற்றிட்டு வாப்பான்னு சொல்லுவார், மாற்ற போகிறோம் பிடிச்சிருக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஷூட் போயிடலாம். ஆனால் ஓடிடியில் அப்படி கிடையாது. நீங்கள் மினிமமாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்கிரிப்டை அனுப்பி அது ஷூட் போகிறதுக்கே மினிமம் 1.5 years ஆகும். மினிமம் 1.5 years ஆகும். அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணுறாங்க. ஆமாம், வெயிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது பேர் லைஃப் லாங் உங்களுக்கு இருக்க போகுது, உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிற பட்ஜெட்டு எபிசோட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அது வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் நீங்கள் ஒரு ஓடிடியில் ஒரு இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் கடந்து பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு படம் பண்ண உங்களுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பாக இருக்குல்ல, ஓடிடியில் ஒரு படம் பண்ணிட்டான், ஒரு சீரிஸ் பண்ணிட்டான்ப்பா, அவன் நம்பி கொடுக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓடிடியில் புதுசாக ஒருத்தங்க படம் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அந்த இதெல்லாம் கரெக்டாக இந்த ரூட்டில் வந்தால் நமக்கு ஓகே ஆயிரும் அப்படின்னு இல்லை ப்ரோ. அதாவது இப்போது ஒரு ஓடிடி நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ஓடிடி அப்ரோச்சே பண்ண முடியாது. லைக் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கணும், இல்லை யூடியூப்ல ஏதாவது சீரியஸ் மாதிரி பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அங்கே ஓடிடி இருக்கவங்க ரீச் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்டர்கனெக்டாக இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகாமே தவிர நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு ஓடிடி கொடுக்குறேன்னு உங்களுக்கு அப்ரோச் பண்ணவே முடியாது. உங்களுக்கு மெயில் ஐடி கிடைக்காது, எந்த பர்சனை கனெக்ட் பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு அந்த கேட் எல்லாமே க்ளோஸ்ட் கேட்டாக தான் இருக்கும். ஸோ ஓடிடிக்குள்ளே இருக்கவங்க உங்களை பார்த்து இவன் நல்லா பண்ணியிருக்கானே அப்படின்னு உங்களை பிக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கணும். இப்போ நான் ஒரு ஓடிடியில் போய் ஒர்க் பண்ணுறேன்னா நான் ஒரு சரிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன் போது என்ன பார்க்குறாங்க, ஓகே சரி கூப்பிடலாம் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த லிங்க் செயின் வந்து ஓகே ஆகும். எடுத்த உடனே நான் ஓடிடிக்கு போய் கதை கொடுக்குறேன்னா அது வந்து அது பாசிபிளே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு ஓடிடியில் வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னா நிறைய விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு படம் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஓடிடி பொறுத்த வரைக்கும் இப்போ படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்குது. இப்போது ஏவிஓடின்னு ஒன்று இருக்குது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஆன் டிமாண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்விஓடின்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரீமிங் வீடியோ ஆன் டிமாண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனல் வீடியோ ஆன் டிமாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேட்டகரியிலலாம் உங்களுக்கு வந்து படத்தை சேல் பண்ணிக்கலாம். ஆனால் படம் பண்ணும்போதே நீங்கள் ஓடிடி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, இந்த படத்தை வந்து இந்த ஓடிடியில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஓடிடிக்குன்னு ஒரு வீடியோ ஃபார்மேட் ஒன்று இருக்கும். இந்த கேமரா ஷூட் பண்ணணும், இந்த கேமரா ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சில இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேமரா, அந்த குவாலிட்டி, அந்த லென்ஸில் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா அதுதான். இப்போது நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் எடுத்துகிட்டு ஏன் ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க ஆட் பண்ணும்போது அந்த வீடியோ குவாலிட்டி வந்து பஃபர் ஆகும், இல்லை வந்து கிளிச்சஸ் வரும், கிரெயின்ஸ் வரும். ஏன்னா லோ கேமராவில் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருப்பீங்க, அதை ஓடிடிக்குள்ளேயே உங்களால் ஸ்ட்ரீமிங் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஓடிடிக்கு நீங்கள் படத்தை பிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து நல்ல விஷுவல் குவாலிட்டியாக அந்த படத்தை நீங்கள் கொடுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஆடியோ வந்து லோக்கல் டப்பிங்கில் பண்ணிடலாம், 2.1 பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல குவாலிட்டியான டப்பிங் இம்பார்ட்டன்ட்.
அது வந்து நீங்கள் 5.1 பண்ணணும், 7.1 மிக்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடிக்கும் ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கும். அந்த ஆடியோ குவாலிட்டி உங்கள் ப்ராஜெக்ட் மீட் பண்ணாலே உங்கள் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் குவாலிட்டி, செகண்ட் ஆடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும். இது 2 மட்டும் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் லோ பட்ஜெட்டில் 30 லட்சத்தில் படம் பண்ணால் கூடவே அதில் 20 லட்சத்தை நீங்கள் கேமராக்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள் ப்ராஜெக்ட் அவுட்புட் நல்லா வரும். ஓகே. ஆனால் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாமே வருது. ஆனால் சின்ன படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் ஓடிடியில் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது என்ன காரணம்? இல்லை, ஓடிடி எங்களுக்கு ஸ்ட்ரீமிங்க்குன்னு ஒரு டைமிங் இருக்குல்ல. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கான 12 படத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜனவரிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு படம் கொடுக்குறீங்க, நீங்கள் அடுத்த இயரில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஸ்ட்ரீமிங் டைம் இருக்கும். இப்போ நம்ம தமிழில் மட்டும் 12 படம் பார்க்குறோம், இன்னும் ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, குஜராத் இருக்குது. ஸோ இவ்வளோ லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கே ஒரு 100 படத்துக்கிட்ட வந்துடும். இந்த 100 படத்தை அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ண டைம் வேணும், ப்ளஸ் ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்க்கணும், அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உள்ளே வரணும், அதுக்கான ஷேர் வேல்யூ இருக்குது, இவ்வளோவும் இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து ஓடிடி வாங்கிடுவாங்கன்னு நினைக்கவே முடியாது. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், நிறையா ப்ராசஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்கள் படம் உங்களுக்கு அது ஒரு படம் தான். ஓடிடி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து 100ல் ஒரு படம். ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் தான் உங்களுக்கு வந்து அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஓகே. நீங்கள் அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடிய டீமில் ஒன் ஆஃப் த டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பொதுவாக ஒரு கதை வந்து உங்களுடைய டீம் டிஸ்கஷனுக்குள்ளே வருது அப்படின்னா என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும், என்ன மாதிரி அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை இப்போ ஸ்கிரிப்ட் அனுப்புகிறாங்க வச்சுங்களேன். இப்போ ஒரு 100 ஸ்கிரிப்ட் வருதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது எல்லாருமே ஸ்கிரிப்ட் அனுப்புவாங்கள்ல, அதில் வந்து பாதி ஸ்கிரிப்ட் எப்படி ரிஜெக்ட் ஆகும்னா அந்த ஸ்கிரிப்ட்லேயே ரிஜிஸ்டர்டாக நான் ரிஜிஸ்டர்டான்னு கேட்டிருப்போம். நான் ரிஜிஸ்டர்ட்னா முதல்ல ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. காரணம் ஏன்னா இப்போ உங்களோட ஒரு நான் ரிஜிஸ்டர் ஸ்கிரிப்ட் உள்ளே வருது, அதில் ஏதாவது சீன்ஸ் வெளியே போயிடுச்சு, படித்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த ஓடிடி காமிச்சோம் இவங்க பார்த்து திருட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. பட் இதே ரிஜிஸ்டர் ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவங்களுக்கு அமிச்ச டேட் இருக்குது, இவங்க படிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் படிக்கும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பேன் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க படித்தா இவங்க மூலமாக போயிருக்கு, நீங்கள் ட்ராக் பண்ண ஒரு வழி இருக்கும். ஸோ நான் டிஜிட்டல் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக்காக எல்லா ஓடிடியும் ஃபாலோ பண்ண விதிமுறை. ஏன்னா லீகல் அதுதான். ஓகே. ஸோ அது வந்து அடிப்படையே ஒரு விதி. நீங்கள் அந்த விதியை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எப்படி ஸ்கிரிப்ட் அனுப்புவீங்க? என்கிட்ட கதைக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டோம், அது கிடையாது. அடிப்படையாக உங்களுக்கு ஒரு தகுதி வேணும்ல. லைக் வந்து இப்போ உங்களால் வந்து ஒரு சங்கத்தில் போய் மெம்பராக ஒரு ஸ்கிரிப்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் SWA, ஸ்வான் மாதிரியான அமைப்புகளை நீங்கள் ஒரு 3000-4000 கட்டினா கூட ஒரு படத்தை ஒரு ஸ்கிரிப்டை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அந்த அடிப்படை குவாலிட்டியோட அனுப்புங்க, அப்போ தான் உங்களை உள்ளே கேட்டகரி வரும். இது ஒரு 100 ஸ்கிரிப்ட் ஒரு 50 ஸ்கிரிப்ட் வச்சுட்டு வைங்களேன். மிச்சம் 50 ஸ்கிரிப்ட் எப்படி வரும்னா, இப்போ நான் உங்களுக்கு 2 கதை சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு லவ்க்கு அக்செப்ட் பண்ணிடுறா, அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறா, அப்பா ஓகே பண்ணிடுறாரு, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறந்தது, ஹாப்பியாக வராங்க. இது ஒரு கதை. இந்த கதை கேட்கும்போது எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லையா? இப்போ இன்னொரு கதை சொல்ல பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவர்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணுறா, அவன் பூ கொடுக்கும்போது அந்த பொண்ணை வயிற்றில் கத்தியால் குத்திடுறான், அவன் கீழே விழுந்துடுறான். ஒரு ஷாக் வருதா? ஏன் குத்துனான்னு சொல்லி அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க, அந்த பொண்ணு கேட்குறாங்க, இவன் போன ஜென்மத்தில் எனக்கு கத்தியால் குத்துனா, அதான் நான் இந்த ஜென்மத்தில் அவனை கத்தியால் குத்துனா அந்த பொண்ணு சொல்கிறான். ஏன் இது அது எப்படி போன ஜென்மத்தில் எனக்கு தெரியும்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ் சம்மந்தமாக படிக்கிறா. ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் என்ன ஏன்டா கேள்வி கேட்கும்போது தான் அந்த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இது படிக்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஒரு 4 பக்கம் படித்தாலே இந்த ஸ்கிரிப்ட் ஒர்த் இல்லையா, மொக்கையா இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு உள்ள வைக்கிறீங்களோ கதை இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். நீங்கள் அந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணக்கூடிய டீமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பர்டிகுலரா ஒரு நடந்திருக்கும்ல, இந்த ஸ்கிரிப்டை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குல்ல, அப்படி நடந்த இன்சிடென்ட்டை சொல்ல முடியும்? இருக்கு. அதாவது சொல்லாமான்னு தெரியல. சரி, அதாவது இந்த ஜாதியை மென்ஷன் பண்ணி சில படங்கள் வருது இல்லைங்களா, அது வந்து சில படங்கள் குவாலிட்டியில் பயங்கரமாக இருக்கும், சில படங்கள் குவாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ஜாதியை மென்ஷன் பண்ணி சில படங்கள் வரும், அதை வந்து முதல்ல ரிஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜாதியை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, அதாவது ஏன் ஜாதி பெருசு நீங்கள்லாம் அந்த மாதிரி சில ஐடியாலஜியில் வருது இல்லையா, அது கதை படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இது கொண்டு போய் நம்ம ஏரின் பண்ணாலும் அதில் சேனலுக்கு ப்ராப்ளம் வரும், யாராவது போராட்டம் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர கதைகளை மோஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தலைவர்களோட பயோபிக்னு சொல்லிட்டு சில வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போது ராக்கெட் டிரைவர்னு ஒன்று வந்துச்சு. அது வந்து அப்துல் கலாம் வந்து டிரைவராக பிறந்தா என்ன ஆகுன்ற ஒரு கதையாக ஒன்று வந்துச்சு. இப்போ அது ஓகே. பட் இதே கலைஞர் அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ இவங்க வந்து மறுபடியும் பிறந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி கதைகள், அது வந்து ரைட்டரோட க்ரியேட்டிவிட்டி தான். ஆனால் அதை கொண்டு வர நம்ம எடுக்கும்போது நிறைய சட்ட சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம மாட்டி விட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கதைகளை வந்து அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த த்ரில்லர்ஸ் வந்து ஒரு 90% 80% வந்து அப்ரூவல் ஆகிடும். த்ரில்லர் கதைகள், அதுக்கப்புறம் புதுசான லவ் கதைகள், ஒரு ஃபேண்டசி கதைகள், இந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனை இல்லாத கதைகளாக இருந்தால்
ஈஸியாக அப்ரூவல் ஆகும். ஓகே, பொதுவாக அந்த சினிமா அப்படின்னா ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருப்பீங்க, நான் வேற மாதிரி யோசிப்பேன், நீங்கள் வேற மாதிரி யோசிப்பீங்க, கேமராமேன் வேற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஜேர்னரில் வேற விதமாக யோசிப்போம். எல்லாருமே கிரியேட்டிவான பர்சன் தான். ஆனால் ஒரு ஸ்டோரியை ரீட் அவுட் பண்ணும் பொழுது இந்த கதை சூப்பர், இந்த கதை ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு எப்போ வருவீங்க, ஏன் வருவீங்க? இல்லை, இப்போ வந்து ஒரு கதை படிக்கிறோம் இல்லையா, எல்லாருக்குமே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஓகே, இப்போ தான் வந்து கடைசி விவசாயம் ஒரு சிறந்த படங்கள், சம படம் இல்லையா. இந்த பக்கம் லவ் டுடே ஒரு சிறந்த படம், ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படம். ஓகேங்களா, நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் வைக்க வேணாம். இப்போ லவ் டுடே ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வருது, கடைசி விவசாயமாக ஸ்கிரிப்ட் வருதுன்னா ஆப்வியஸாக ஒரு கம்பெனி வந்து லவ் டுடே தான் சூஸ் பண்ணும். ஏன்னா அதுக்குள்ளே கமர்ஷியல் வேல்யூ இருக்குது, இது ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க, இந்த படம் வந்து சேல் ஆகிடும், லவ் இருக்குது, காமெடி இருக்குது, கமர்ஷியல் இருக்குன்னு. ஆனால் கடைசி விவசாயம் மாதிரி ஒரு படத்துக்கு பெரிய அட்டென்ஷன் கிடைக்காது. நீங்கள் பார்த்து ரிவ்யூ எழுதி நல்ல படம்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. ஸோ இந்த வெகுஜன ரசனை அடிப்படையில் தான் ஒரு கதையை வந்து தீர்மானிப்பாங்க. அந்த வெகுஜன ரசனை அடிப்படை அப்படிங்கிறது இந்த கதைக்குள்ளே எந்த அளவுக்கு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணோம், முதல் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ள ஏதாவது ஒரு பஞ்ச் வேல்யூ வருதா, ஒரு ஷாக் வேல்யூ இருக்கா, அடுத்த 20 மினிட்ஸ் இந்த கதையோட போக்கு மாறுதா. ஸோ இது எல்லாமே ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்வல் வரைக்கும் இன்டர்வல் பேங்க்கில் ஒரு பேங்க் கொடுத்தா தான் அவன் அடுத்தது போய் பார்ப்பான் அப்படின்னும் போது, ஸோ இதெல்லாமே நம்ம க்ரைட்டீரியா நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ஓகே நான் 10 நிமிஷத்தில் உனக்கு ஷாக் வேல்யூ கொடுக்குறேன்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இந்த மாதிரி வர ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியாக அப்ரூவல் ஆகிடும். ஓகே, ஒரு நாளைக்கு தோராயமாக எத்தனை ஸ்டோரிஸ் வந்து ஓடிடிக்கு வரும்? அதாவது ப்ரோ எடுத்தோடனே எல்லாருமே, அதாவது சில பேர் எங்கேயும் மெயில் ஐடி பிடிச்சி அனுப்புவாங்க, அதில் வந்து ஒரு 4 வரும் 5 வரும். இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா 100-150 கூட வர வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறோங்கிறதா மேட்ரு. இது வந்து நான் டிஜிட்டல் ஸ்கிரிப்ட்னா ஒரு கேட்டகரியில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டோட ஜானர் ஃபில்டர் பண்ணுவோம், அந்த கதை எப்படி இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஜட்ஜ் பண்ணுவோம். நம்மளோட ரெக்யூர்மெண்ட் என்னன்னு நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ இதுலேருந்து அந்த கதை அப்படியே ஃபில்டர் ஒரு ப்ராசஸ் போகும். நான் சென்னை வந்த நோக்கமே சினிமாவில் படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னால தான் வந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சினிமா விட்டு வெளியில் வந்துட்டேன், இப்போ மீடியாவில் இருக்கேன். அந்த உதவி இயக்குநர்கள் சார்பாக அதை கேட்குறேன். இப்போ நான் ஒரு ஓடிடிக்கு ஒரு கதை பண்ண போகிறேன், ஒரு கதையை நான் ஓடிடிக்கு அனுப்பிச்சிட்டேன். இந்த கதை செலக்ட் பண்ணிட்டோம், ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத எத்தனை நாளில் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்? ஆக்சுவலாக இது வந்து டைரக்ட் ஓடிடி வந்து நீங்கள் அனுப்ப முடியாது. இப்போது ஒரு ஓடிடிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ வந்து சோனியில் வந்து ஏவிஎம் வந்து தமிழ் ராக்கர்ஸ் ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுங்க. இப்போது ஓடிடிக்கும் ஏவிஎம்க்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜானரில் ஒரு கதை வேணும் அப்படின்னா ஏவிஎம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஓடிடிக்கு பிச் பண்ண போகிறோம், இந்த மாதிரி கதைகள் இருந்தால் நீங்கள் அனுப்புங்கன்னு ஏவிஎம்லேருந்து ஒரு ஆட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஏவிஎம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுமே தவிர சோனிக்கோ யாருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த 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 இது கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு அந்த அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக படம் பண்ணக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி உதவி இயக்குனர்னா நீங்கள் ஏவிஎம் மாதிரியோ இல்லை விஜயவாகினி மாதிரியோ இல்லை மில்லியன் ஆர்ட்ஸ் மாதிரியோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டே, ஸ்டோன் பெஞ்ச் மாதிரியோ கம்பெனிஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு கதை பிச் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் அனுப்ப முடியும். நீங்கள் டேரெக்டாக ஓடிடிக்கு அனுப்பவே முடியாது. ஒன்று இன்னொன்று அவங்க ரெக்யூர்மெண்ட் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக ஒன்று வேணும், ஃபியூச்சர் பேஸ் பண்ணி ஒன்று வேணும், இல்லை வந்து ஆவிகள் பேஸ் பண்ணி ஒன்று வேணும், அவங்க கேட்பாங்கல்ல. அந்த ஜானருக்குள்ளே தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் அனுப்ப முடியுமே தவிர நீங்களாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்புனீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது வந்து பேசிக் தான். இந்த நாலேஜ் இல்லாமல் தான் இப்போ ஏவிஎம் கதை கேட்குறாங்கன்னா உடனே 10 கதை அனுப்புறாங்களா, அப்படி பண்ணக்கூடாது. அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன, அதுக்கு நமக்கு ஃபிட் ஆகிறோமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் கதை செலக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஓடிடியை பொறுத்த வரைக்குமே க்ரைம் ரிலேட்டடாக, த்ரில்லர் ரிலேட்டடாக, பேய் படங்கள்லாம் அப்ரூவல் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, உண்மையா? அதாவது எப்படின்னா ப்ரோ, இப்போது ஒரு த்ரில்லர் நம்ம ஒரு த்ரில்லர் எடுத்துக்கோமே, ரெகுலராக கொலை நடக்குது, ஹீரோ கண்டுபிடிக்க போகிறான். அந்த ஹீரோவுக்கு ஒரு வியாதி கண்டிப்பாக இருக்கும். ஒன்று அவருக்கு வந்து மயக்கம் போடுற வியாதியாக இருக்கலாம், இருட்டை பார்த்து பயப்படுற வியாதியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒன்று இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொலை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதோட பேசிக் ஃபார்ம். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோமா. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி கதைகளே நீங்கள் ஒரு ஓடிடிலையும் 30 கதை 50 கதையாவது இருக்கும். நீங்கள் திருப்பி இதே அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். பட் இதுலேயே நீங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க, புதுசாக ஒன்று அட்டம் பண்ணுறீங்கன்னா அதை கன்சிடர் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓடிடிக்கும் த்ரில்லர் வந்து பயங்கர தேவைப்படுற ஜானர் தான், கண்டிப்பாக ஹிட் அடிக்கிற ஜானர் தான். இப்போ 11 மாதிரி திரைப்படங்கள் வந்து உடனே ஓடிடி உள்ளே எடுத்துருவாங்க, ஏன்னா ஒரு நல்ல புதுசான கதையாக இருக்குன்னு உள்ளே எடுத்துருவாங்கல்ல. ஸோ த்ரில்லர் எப்போவுமே ஹாட் கேக் சேலபிள் தான். ஆனால் அது வந்து நீங்கள் பழைய ஃபார்மேட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் ஏதாவது புதுசாக மாற்றி ஹீரோக்கு ஒரு வியாதி இருக்கு, இப்போ போர் தொழில் புதுசாக ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி புதுசாக கொடுத்தீங்கன்னா உள்ள பிச்சுனாக நிறைய வாய்ப்புகள். ஓகே,
பொதுவாக ஓடிடிக்கு ஒரு ஸ்டோரி அனுப்பக்கூடிய ஒரு டேரக்டர் தெரிஞ்சுக்கக்கூடிய அல்லது அவர் மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவர் லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்னென்னு சொல்லிட முடியும்? ஆமாம், இப்போ யாருமே எடுத்தோன்னே ஓடிடிக்குன்னு பண்ண போகிறது கிடையாது. படத்துக்கு பண்ணி அது ஓடிடி கொடுப்பேன்னு யோசிப்பீங்க இல்லையா? இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் வா நம்ம ஒரு 50 லட்சம் படம் பண்ணலாம், 40 லட்சம் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போவாங்கல்ல. அவங்க பண்ணக்கூடிய முதல் வேலையை கேமராமேன் ஒருத்தர் ஹைட் பண்ணுவாங்க. கேமராமேன் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும் சார். நம்ம இப்போ ரெட் கேமரா எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 7-8 வெரைட்டி இருக்குல்ல. அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தேவைப்படுற வாய்ப்புக்காக என்ன பண்ணுவான், ஒரு இருக்கிற லோ ப்ரொஃபைல் ஒரு ரெட் கேமரா 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும், 5000 ரூபாய்க்கு கிடைக்கும், 15,000த்துக்கும் கிடைக்கும். ஸோ இருக்கிற ரொம்ப லோ குவாலிட்டியான ஒரு கேமராவை எடுத்து அதில் ஷூட் பண்ணி நீங்கள் எடுத்து முடிச்சிருவீங்க. அது வந்து படத்துக்கு ஓகே. ஆனால் நீங்கள் ஓடிடிக்கு பிச் பண்ணும்போது அந்த குவாலிட்டி அடி வாங்கும். நல்ல ஹை குவாலிட்டி 4K ரெசல்யூஷனில் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது அந்த குவாலிட்டி பஃபர் ஆகாமலோ கிளிச் வராமலோ இருக்கும். ஸோ நீங்கள் முதல் படம் பண்ணும்போது ஓடிடியும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்ல விஷுவல் குவாலிட்டியாக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கேமரா பார்த்தா ஓடிடியை விட சினிமா தேட்டரில் ஓடக்கூடிய படத்தோட அவுட்டை விட ஓடிடிக்கு இன்னும் கூடுதலான கூடுதலான குவாலிட்டி தேவைப்படும். இப்போ நீங்க ஒரு 50 லட்சம் படம் எடுத்து நீங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடலாம். நார்மலாக இன்னைக்கு எடுத்து நாளைக்கு பண்ணி நீங்க பண்ணிடலாம். ஆனால் அது நீங்க ஓடிடியில் பண்ண முடியாது. நீங்க ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிற படங்களோட குவாலிட்டியை பாருங்க, ரொம்ப ஹை ப்ரொஃபஷனலாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஓடிடின்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 70-80 கண்ட்ரீஸில் அது வந்து ஏர் ஆகுதுன்னா, ஒரு அமெரிக்காவில் இருக்கவங்க பார்க்கணும், அவன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸையும் பார்த்துருப்பான், மணி ஹேஸ்ட்டும் பார்த்துருப்பான், அவன் உங்கள் ப்ராடக்ட்டையும் பார்க்க போகிறான்ல, அவனுக்கு ஏன்டா இவ்வளோ மொக்கையாக கொடுத்துட்டான்னு ஒரு கேள்வி வரக்கூடாதுல்ல. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட கிரெடிபிலிட்டி அதை பாதிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எந்த ஊர்லேருந்து வேணா எனக்கு ஒரு குவாலிட்டி நான் வச்சுருக்கேன், அந்த குவாலிட்டியில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் ஒன்று தான், மணி ஹேஸ்ட்டும் ஒன்று தான், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டும் ஒன்று தான். அதனால தான் அவங்க ஸ்டீஃபன் மாதிரி ஒரு படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அந்த படம் சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு படம், பட் விஷுவலாக அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஆடியோவும் சூப்பராக இருக்கும். ஸோ விஷுவல் ஆடியோ ரெண்டுத்தில் நீங்கள் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நல்ல சூப்பரான கொடுத்தீங்கன்னா படத்துலையும் நல்லா போகும். உங்களுக்கு ஓடிடிக்கு வரும்போது ஓகே நல்லா இருக்குப்பான்னு வாங்கிறதுக்கான முதல் கட்ட அப்ரூவலே உங்களுக்கு ஈஸியாக நடந்துடும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஓடிடிக்கு படம் பண்ண வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ். ஓடிடியில் வந்து நீங்கள் சைன் பண்ணும்போது ஒரு 18 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த வாரண்டி அண்ட் இன்டிமிடிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வாரண்டி அப்படின்னா, இந்த படம் வந்து எந்த படத்துலையும் காப்பி அடிக்கல, இந்த கதை எங்கேயும் காப்பி அடிக்கப்பட்ட கதை கிடையாது, இது வந்து ஒரிஜினலான கதை, எங்களோட கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாரண்டின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த கிளாஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும், டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி ஃபில் பண்ணணும். இப்போ இந்த கதையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, லைக் வந்து அன்னபூர்ணி மாதிரி ஒரு படம் எடுத்துக்குவோம். அதில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இந்த இந்து மதத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த படத்தை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன வரும்னா டின்னு சொல்லுவாங்க, அதாவது டேக் டவுன் அண்ட் டெர்மினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. டெர்மினேட் பண்ணால் நீங்கள் என்ன பேமெண்ட் பேசுகிறீங்களோ அந்த பேமெண்ட் உங்களுக்கு வராது. ஸோ இந்த கிளாஸ்லேயே வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் அந்த வாரண்டி கொடுக்கும் போதே இதெல்லாம் ஒரிஜினலான கதைன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கதை திருடல, கதை வந்து ஒரிஜினலான கதை, ஸோ இந்த எங்கேயும் பாதிக்கப்படாத கதை, இது வந்து அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு அந்த வாரண்டி கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளருக்கும் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் மிக முக்கியமான ஒரு கன்சர்னாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது அந்த இன்டிமிட்டி வருதுன்னா அதை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க, தயாரிப்பாளர் தான் அதை ஹேண்டில் பண்ணும். லைக் வந்து இப்போ குட் பேட் அக்லியில் வந்து இளையராஜா சாங் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல. ஸோ அந்த இஷ்யூ வரும்போது சேனல் ஓடிடி என்ன பண்ணுவாங்கன்னா, இது நாங்கள் இன்டிமிட்டிக்குள்ளே வரமாட்டோம், அது எங்கள் அக்ரிமெண்ட்டில் கிடையாது, நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணின்னு சொல்லி ப்ரொடியூசர் பக்கம் அந்த பாலை தள்ளி விட்டுருவாங்க. இப்போது அந்த இஷ்யூ வந்து ப்ரொடியூசர் தான் ஃபேஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பணம் கொடுக்குறாங்களோ இல்லை வந்து அதை வந்து சால்வ் பண்ணுறாங்களோ இல்லை வந்து அதை என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டது, ஓடிடி உள்ளேயே வரமாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த 3 விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த கதை எங்கேயாவது இருந்திருக்கா, இல்லை டைட்டில் இருந்திருக்கா, பாட்டு இருந்திருக்கா, போஸ்டர்ஸ் இருந்திருக்கா, ஸோ இதெல்லாம் எங்கேயுமே இல்லைங்கிற அடிப்படை தெளிவுங்களுக்கு இருந்தால் போதும். பழைய காலத்து மாதிரி அவன் கதையை காப்பி அடிச்சிட்டா இவன் கதையை காப்பி அடிச்சுன்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நீ காப்பிரைட் ஆக்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்காக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு வந்து ஓடிடியில் வந்து கிரியேட்டிவ் கம்பெல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. லைக் வந்து அவங்க வந்து அது ஒரு கிளாஸ் போட்டிருப்பாங்க. அது என்னவாக இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு படத்தில் வந்து அவங்க ரன் டைம் குறைக்கலாம், அவங்க எடிட் பண்ணலாம், அவங்க சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் அது சப் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் அவங்க மென்ஷன் அதை வந்து அவங்க இப்படி மென்ஷன் பண்ண மாட்டாங்க, கிரியேட்டிவ் கம்பெலன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதை ஒரு டேரக்டர் பார்த்து நீங்கள் அப்ரூவ் பண்ணி சைன் போடுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சீன் வச்சிருப்பீங்களா, அது வேணான்னா ஓடிடி கட் பண்ண ரைட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை அது வேணாம், அந்த கிளாஸ் வேணான்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணி அவங்ககிட்ட பேசணும். ஸோ இந்த கிளாஸை மட்டும் ஒரு டேரக்டர் பார்த்துட்டாருன்னா அவர் உயிராக நினச்ச ஒரு சீனை வந்து தூக்க ஓடிடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து அதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டாலே
ஓரளவுக்கு நீங்கள் சஸ்டெயின் ஆடுவீங்க. ஓடிடியில் பிட்ச்டெக் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக பிட்ச்டெக் என்ன சார், இப்போ வந்து எந்த கம்பெனியுமே எடுத்தோன்னே ஒரு கதையை கேட்க மாட்டாங்க, ஒரு பவுன்ஸ் ஸ்கிரிப்டை படிக்க மாட்டாங்க. பிட்ச்டெக் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சில சாம்பிள்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் டிஸ்பிளேல காட்டுங்க. பிட்ச்டெக் அப்படிங்கிறது ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு 20 கார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து லாக் லைன் அப்படின்னு இருக்கும். லாக் லைன்னா இப்போ வந்து லவ் டுடே எடுத்துக்கோமே, ஒரு பையனும் பொண்ணும் அந்தரங்கமான விஷயமா இருக்க ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா என்ன ஆகும், அப்படிதான் அது அந்த 2 லைன் தான் லாக் லைன். ஓகேங்களா? அடுத்து சினாப்சிஸ்னு ஒன்று வரும். சினாப்சிஸில் என்ன இருக்குன்னா, இதை எப்படி மாற்றிக்கிறாங்க, ஏன் மாற்றிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார்டு ஒரு 10 லைனில் இருக்கிறது சினாப்சிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரத்தில் நடக்க போகுது, அடுத்த 1/4 மணி நேரம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கார்டு ஒன்று வரும். அது வந்து அது வந்து அந்த ஸ்கிரிப்டோட சினாப்சிஸாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஹீரோ கேரக்டரோட ஆர்க் ஒன்று இருக்கும். ஹீரோ யார், எப்படிப்பட்டவன், அவன் ஏன் எப்படி இருக்கான், அதுக்கப்புறம் ஹீரோயின் யார், எப்படிப்பட்டவன், என்ன இருக்கா, அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டோட மூட் என்ன, விஷுவலாக என்ன கொடுக்க, எந்த மாதிரி கதையாக வரப்போகுது, இது வந்து டிராகன் மாதிரி இருக்குமா, இல்லை வந்து முதல்வன் மாதிரி இருக்குமா, அலைப்பாய்தம் மாதிரி இருக்குமா, அந்த கார்ட்ஸ் காட்டும், ஃபோட்டோஸ் மாதிரி வச்சு காட்டும். அது வந்து மூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், எந்த மாதிரி கேமராமேன் நம்ம ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். லொக்கேஷன் ஏதாவது இருந்தால் ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்குது, பஸ் சீக்வன்ஸ் இருக்குன்னா அந்த லொக்கேஷன்ஸ் காட்டணும். ஸோ மூட் போர்டு, லொக்கேஷன் போர்டு, ஆர்டிஸ்ட் போர்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு, இதில் வேறு யூனிக்காக உங்களுக்கு என்ன, இதில் புதுசு எதுவுமே நீங்கள் இது முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் யூஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் உள்ளே வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த மாதிரி இந்த பிபிடியாக டிசைன் பண்ணி ஒன்று அனுப்புறதுக்கு பேர் தான் பிட்ச்டெக். இதுதான் இன்றைக்கி 100% ஃபீல் நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது நீங்கள் நார்மல் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணாலும் சரி, ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ணாலும் சரி, ஒரு ஹீரோயின் அப்ரோச் பண்ணாலும் சரி, முதல்ல பிட்ச்டெக் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. அந்த பிட்ச்டெக்கில் இவ்வளோ டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். நல்லா இருக்குங்க பிட்ச்டெக் வாங்கன்னு சொன்னால் தான் அடுத்து நீங்கள் சினாப்சிஸ் அனுப்பணும். சினாப்சிஸ் ஒரு 10 பேஜ் ஒரு 8 பவுன்ஸ் ஸ்கிரிப்டே கேட்பாங்க. ஸோ இந்த லெவல்லாம் தாண்டினா தான் நீங்கள் வந்து பவுன்ஸ் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கதை நரேஷனே நடக்கும். நீங்கள் எடுத்தோடனே ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணி கதை நரேட் பண்ணலாம்னா நடக்காது, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. எடுத்தோடனே ஃபைலை திரும்பி கொண்டு போய் ப்ரொடியூசரை கொடுக்குறதுனால நடக்காது. ஸோ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தால் தான் நீங்கள் நடக்கும். இன்றைக்கி ஏன் நிறைய டேலண்ட்டாக இருப்பாங்க, லைக் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்கள் ஏன் படம் பண்ண முடியலன்னா அவங்க இந்த டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து நார்மல் கதை இருந்தால் மட்டும் தெரியாது, உங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஃபோட்டோஷாப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இந்த டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி இதை பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து ஐடியா சொல்லி இப்படி ரெடி பண்ணுங்கிற விஷயமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல்லைன்னா இப்போ பிட்ச்டெக் பண்ண யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு சாம்பிள் காட்டுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாங்கி அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சாதான் உங்களுக்கு வந்து அது பிச்சுனே ஆகும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் தான் பிட்ச்டெக். இன்றைக்கி பிட்ச்டெக்ங்கிறது பிட்ச் பைபிள், பிட்ச்டெக் நிறையா சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஃபார்மேட். இன்றைக்கி அதான் முதல் கட்டம். உங்களோட விசிட்டிங் கார்டுனா பிட்ச்டெக் தான் உங்கள் விசிட்டிங் கார்டு. மற்றபடி நீங்கள் பண்ண ஒர்க்லாம் அதுக்கப்புறம் தான் வருமே. விஷுவல் குவாலிட்டின்னு சொன்னீங்களா, புதுமுக இயக்குனர்கள் அது எப்படி புரிஞ்சுக்கணும், அது எப்படி இருக்கும் விஷுவல் குவாலிட்டிங்கிறது? லைக் வந்து இப்போது ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு ஹையர் பண்ணுற கேமராவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், 5000 ரூபாய்க்கு ஹையர் பண்ணுற கேமராவுக்கு ஒன்று இருக்கும், 10,000க்கு ஹையர் பண்ணுற கேமராவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். இது கேமரா குவாலிட்டி. அடுத்து லென்ஸ் வந்து சின்ன சின்ன லென்ஸ்லேருந்து இருக்குது. லென்ஸ் வந்து உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து கிடைக்கும், 5000 ரூபாய் வரைக்கும், 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லென்ஸ் குவாலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் லென்ஸை பற்றி கொஞ்சமாக ஸ்டடி பண்ணணும். 50 mm போட்டால் என்ன வரும், 85 என்ன வரும், 100 mm என்ன வரும். ஸோ இந்த குவாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அதை வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட், போக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, பேக்ரவுண்டை பிளர் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அப்படி காட்டும் போது நீங்கள் எங்கே லைட் பண்ணணுன்னு இருக்குது, சப்ஜெக்ட் லைட்டிங் என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் லைட்டிங் என்ன இருக்குது, ஃபோக்கஸ் லைட்டிங் என்ன இருக்குது, சரௌண்ட் லைட் என்ன இருக்குன்ற விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தான் அதோட கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃப்ரேமை பார்க்கும்போது என்னடா இப்படி எரியுது நம்ம ஃபேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இல்லை ஒன்றுமே எல்லாம் வச்சுருக்க நம்ம பேசுகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விஷுவல் சென்ஸில் வரும். ஸோ இந்த கேமரா, இந்த லென்ஸை பற்றின அடிப்படை அறிவோ இல்லை கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் நல்ல ஒரு விஷுவல் சென்ஸை நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அதுதான் வந்து அடிப்படைங்க. பொதுவாக ஓடிடியில் நான் படம் பண்ணணும் அப்படின்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட் அனுப்புவோம், அது செலக்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் ஒரு மூவி, நான் சொந்தமாக ஒரு படம் எடுத்துட்டேன், அந்த படத்தை நான் ஓடிடியில் சேல் பண்ணணும் அப்படின்னா அதோட ப்ராசஸ் எப்படி நடக்கும் ப்ரோ? இப்போ வந்து நிறைய பேர் அப்படி ட்ரை பண்ணுறாங்க, நிறைய படங்கள் அப்படி வருது. அதான் முதல் வந்து நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஓடிடி கொடுப்பீங்கன்னும் போது ஓடிடிக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்கும். இந்த கேமரா வேணும், இந்த லென்ஸ் வேணும், இந்த விஷுவல் குவாலிட்டி வேணும்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குல்ல. ஸோ முதல்ல அது தெரிஞ்சுங்க. நீங்கள் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போனாலே போட்டிருப்பாங்க என்ன கேமரா யூஸ் பண்ணலாம், என்ன கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு க்ரைட்டீரியா போட்டிருப்பாங்க. அதை தெரிஞ்சுங்க. கேமராமேன்ட்ட காட்டுங்க, நம்ம இந்த லாக் ஃபார்மேட்டில் எடுக்கணும், இந்த இதில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதை கேமராமேன்ட்ட சொன்னால் அவர் அதை புரிஞ்சுக்குவார். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஆடியோலையும் அந்த 5.1 7.1 மிக்சிங் இருக்குது. அவங்க சொல்கிற அந்த சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பாலி இதில் இருக்குது, மோனோவில் இருக்குது, இந்த மாதிரி குவாலிட்டிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி எடுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அதுவும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஒரு செல்ஃபோனில் போடணும்.
உங்கள் செல்ஃபோனில் போட்டு ஒரு ஹெட்செட்டில் லோக்கல் ஹெட்செட்டில் போட்டு கேளுங்க. ஒரு பக்கம் கேட்கும், ஒரு பக்கம் கேட்காது. ஒன்று மோனோ சவுண்டாக இருக்கும், ஒன்று பாலி சவுண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணி லோக்கல் ஹெட்செட்டில் கேட்குற முதல் குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா பார்க்குறவங்கள 80% ஃபோனில் பார்க்குறவங்க தான். ஸோ அந்த சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வேவரிங், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எல்லா ஃபோன்லையும் ஒர்க் ஆகுதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு விவோ ஃபோன் வச்சுருக்கலாம், ஒரு சாம்சங் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபோன்லையும் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுங்கள். இந்த ஆடியோ குவாலிட்டிலாம் செக் பண்ணி கேட்டதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைட் வந்ததுக்கப்புறம் அதான் நீங்கள் பிச்சின் பண்ணணும். ஸோ அப்போ விஷுவலாகவும் ஆடியோவும் நீங்கள் ரொம்ப தரமாக இருந்தீங்கன்னா ஓடிடி உங்கள் படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க, உடனே வாங்கிக்குவாங்கன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கே, கன்சிடர் பண்ணலாம், அடுத்த கேட்டகரியில் வைக்கலாம், அடுத்த பிச்சினில் வைக்கலாம்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே கார்ப்பரேட்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயும் சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ குவாலிட்டிலே டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல, அந்த ஓடிடியில் இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை ப்ரோ, இப்போ வந்து பெரிய கார்ப்பரேட் ஓடிடிஸ்லாம் நீங்களால் அப்ரோச் பண்ணவே முடியாத ரொம்ப ஹை லெவல் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க இல்லையா, அதுக்குன்னு சில குவாலிட்டி வந்து இவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கைட் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு கைட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அதனால உங்கள் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே ஆகாது. அது வந்து கார்ப்பரேட் ஸ்டைல். இங்கே லோக்கலில் சில ஓடிடிஸ் நமக்கு தெரியும். அதில் ஏன் சில குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வருதுன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிட்ட கொடுத்துருவாங்க. லைக் வந்து இப்போ யூடியூப்பில் சில சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில கம்பெனிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே ஓடிடிக்கு வரும்போது அவங்கள பிலீவ் பண்ணி இவன் ஆல்ரெடி யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட ஒன்று கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் கொடுத்துருவாங்க. அவங்களும் யூடியூப்பில் பண்ணதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நல்ல கேமரா பண்ணுவாங்க. ஆனால் இந்த கார்ப்பரேட் கைடன்ஸோடு வரும்போது இருக்க குவாலிட்டி அதில் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா இவங்க அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க பண்ணது ஒரு சின்ன ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ரொஃபஷனலிசமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனிக்கும் என்னென்னா, இவ்வளோ பட்ஜெட்டில் எனக்கு ஒன்று வேணும், அது வந்து அவங்களுக்கு காம்படிட் பண்ண முடியலனா கூட ஒரு 7 எபிசோட் கொடுத்துருங்க, 8 எபிசோட் கொடுத்துருங்க, ஓகேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ். இப்போ சமீபத்தோட 3 எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் குவாலிட்டி டிஃபர் ஆகுதுன்னா அதுதான், உங்களுக்கு ஒரு கைடன்ஸோ உங்களை வந்து கரெக்டாக புஷ்ஷின் பண்ணக்கூடிய ஆட்களும் அங்கே இருக்க மாட்டாங்க. நீங்களே ஒன்று பண்ணி கொடுங்கன்னும் போது ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை நம்ம தூக்கி போட முடியாது, இல்லை வந்து அதில் பெருசாக கரெக்ஷன் பண்ண முடியாது, நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் கம்மியாக இருக்குன்னும் போது நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதை டெலகாஸ்ட் பண்ணி தான் ஆவீங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, லோக்கலாகவே நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களை ஒரு கைட் பண்ணுறதுக்கும் கைட்லாம் நம்மளே ஒன்று பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். நன்றி. தேங்க்யூ.